தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தலைநகர் டெல்லியில் கடந்த 10ஆம் தேதி நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 13 உயிர்களை காவு வாங்கிய இந்த தாக்குதல் பின்னணியில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத அமைப்பான ஜெய்ஷ்-இ-முகமது இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த குண்டுவெடிப்புக்கு முன்னதாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா காவல்துறையால் 2900 கிலோ அம்மோனியம் நைட்ரேட், டெட்டனேட்டர்கள், டைமர்கள், தாக்குதல் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன. அது மட்டுமின்றி இதே வெடிபொருளை கொண்டுதான் மும்பையில் 2002 முதல் 2011 இடையில் 5 குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த குண்டுவெடிப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட காரை ஓட்டி வந்தது காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர் உமர் நபி என்பதும் தெரியவந்தது. உமர் நபியும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்த காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், ஃபரிதாபாத் பகுதிகளை சேர்ந்த 4 மருத்துவர்கள் உட்பட 7 பேர் கொண்ட குழுவை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். இது தொடர்பான விசாரணை ஒருபுறம் தீவிரமடைந்து வரும் நிலையில், மறுபுறம் இந்தியாவில் உள்ள சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர் கைதிகள் தீவிர கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சிறைகளிலும் ஆக்ரா மத்திய சிறையிலும் தான் அதிக அளவிலான பாகிஸ்தான் கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆகிய பகுதிகளை சேர்ந்த கைதிகளும் அந்த சிறைகளில் தான் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அந்த சிறைகளில் உள்ள பாகிஸ்தான் கைதிகளுக்கு பல சலுகைகள் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுவரை அந்த கைதிகளுக்கு சிறைச்சாலையில் உள்ள வளாகங்களில் உலாவவும், நடைபயிற்சி மேற்கொள்ளவும் காலையும் மாலையும் தலா 2 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது அது 1 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அவர்களுக்கான குளிக்கும் நேரமும் பாதியாக குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தங்களை சந்திக்க வருவோரிடம் அந்த கைதிகள் பேசும்போது அதை வீடியோ எடுக்கவும், குரல் ரெக்கார்ட் செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என ஆக்ரா மத்திய சிறை கண்காணிப்பாளர் OP கட்டியார் தெரிவித்தார். முன்னதாக டெல்லி கார் குண்டுவெடிப்பு நிகழ்த்திய உமர் நபிக்கு சொந்தமாக காஷ்மீரில் இருந்த அவரது வீட்டை பாதுகாப்பு படையினர் நேற்று நள்ளிரவு இடித்து தரைமட்டமாக்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.